தமிழக அரசின் குற்ற வழக்கு தொடர்புடைய இயக்குநர் ஜி கிருஷ்ணராஜா பதவி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழ்நாடு அரசின் குற்ற வழக்கு தொடர்புத்துறை இயக்குநர் ஜி கிருஷ்ணராஜா பதவி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. குற்றப்பிரிவு தொடர்புத்துறை இயக்குநர் ஜி கிருஷ்ணராஜாவை பதவி நீக்கம் செய்து சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். குற்ற வழக்கு தொடர்புத்துறை இயக்குநர் தற்போது பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான உத்தரவை சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் வழங்கியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முறைகேடு தொடர்பாக எழுந்த புகாரின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழ்நாடு அரசின் குற்ற வழக்கு தொடர்புத்துறை இயக்குநர் ஜி கிருஷ்ணராஜா பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான உத்தரவை சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் வழங்கியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். குற்றப்பிரிவு தொடர்புத்துறை இயக்குநர் ஜி கிருஷ்ணராஜாவை பதவி நீக்கம் செய்து சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுந்தரம். வணக்கம் சுந்தரம். முறைகேடு தொடர்பாக எழுந்த புகாரின் அடிப்படையில் குற்ற வழக்கு தொடர்புத்துறை இயக்குநர் டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பான முழு விவரங்கள் என்ன பதிவு செய்யுங்கள். அதாவது தமிழக அரசுடைய குற்ற வழக்கு தொடர்புத்துறை இயக்குநராக இருக்கக்கூடிய கிருஷ்ணராஜா பதவியை நீக்கம் தமிழக சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அதாவது தமிழக அரசின் குற்ற வழக்கு தொடர்புத்துறை இயக்குநராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் அரசு கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞராக பணியாற்றிய வழக்கறிஞர் கிருஷ்ணராஜாவை கடந்த 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் முதல் இந்த குற்ற வழக்கு இயக்குநராக செயல்பட்டு வருகிறார். இந்த நிலையில்தான் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் புதிய அரசு ஒவ்வொரு துறைகளிலும் ஆய்வுகளை மேற்கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதே போல அட்வொகேட் ஜெனரலாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு புது பொறுப்பை வழங்கி இருக்கிறார்கள். அதே போல குற்ற வழக்குகளை செயல்படுத்தக்கூடிய அந்த பிபிஎன் சொல்லக்கூடிய அந்த அரசு தரப்பு வழக்கறிஞருக்கும் புதிதாக நியமனம் செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் சட்டத்துறையில் நடத்தப்பட்ட ஆய்வுகளின் குற்ற வழக்குகள் தொடர்பு துறையில் சில முறைகேடுகள் இருந்துள்ளதாக புகார் வந்தது. அதன் அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த புகாரின் அடுத்து அந்த துறை அமைச்சர் நிர்மல்குமாரின் உத்தரவின் பேரில் தான் வழக்கறிஞர் இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணராஜாவை பதவியிலிருந்து நீக்கம் செய்து தமிழ்நாடு அரசு ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. வினோத், அண்மை தகவலுக்கு நன்றி சுந்தரம்.